வணக்கம் மக்களே. மரத்து மேலே ஏறி ஏன் இந்த கிளையெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம சீத்தாப்பழ மரத்தோடு இருக்கிற வேப்ப மரங்க. இந்த வேப்ப மரத்தோட நிழல்னால நமக்கு சீத்தாப்பழ மரம் நல்லா காய்க்க மாட்டேங்குது. ஸோ அதோட வளர்ச்சியும் தடைப்படுது. அதனால் தேவையில்லாத பக்கவாட்டு கிளைகள்லாம் வெட்டி விடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டேங்க. ஸோ அந்த பக்கவாட்டு கிளைகள் அது மட்டும் இல்லாமல் டிராக்டர் வந்தால் இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு உள்ள எல்லா கிளையுமே சின்னது பெருசு எல்லாமே வெட்டிட்டாங்க. ஏன் இத்தனை நாள் இதை வெட்டாமல் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போர் கிட்டே இருக்கிறதுனால நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சுருந்தோம். இப்போ இது இன்னொரு மரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால தேவையில்லாத களைகளை கழித்து விட்டுட்டோன்னா மரம் மேலே நல்லா போயிடும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சிருச்சுங்க. இதாங்க நம்ம வெட்டி போட்ட எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வெயில் நல்லா நம்மளோட சீத்தாப்பழ மரத்துக்கும் படும். அதுக்கப்புறம் நம்ம தம்பியை விட்டு வீட்டு வாசலில் கொஞ்சம் பில்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செத்த சொல்லிவிட்டு நம்ம வெட்டி வச்ச தலைகளை எல்லாத்தையுமே எடுத்து நம்மளோட வட்டைப்பாத்தியில் உரமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் தம்பியும் போட ஆரம்பிச்சிட்டோங்க. வட்டைப்பாத்தி ஃபுல்லாக அங்கங்கே வேப்ப இலையை பறித்து போட்டாச்சு. மறுபடியும் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. வழக்கம் போல் தாங்க, நம்ம ஒரு பக்கம் தண்ணி கட்டினா அது ஒரு பக்கம் உடச்சிட்டு போயிடுது. ஸோ அதனால் இதுக்குமே வாக்கியாக பிடிச்சி விட்டுறலான்னு சொல்லிட்டு தண்ணி வட்டத்தை பார்த்து ஒரு 3 மரத்துக்கு முழுசாக பாயிற மாதிரி பாத்தி கட்டிட்டேங்க.